என்னோட பேர் மணிக்குமாருங்க. நான் திருப்பூர்லேருந்து வரேங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு, கோயம்புத்தூர் கிட்னி சென்டர் ஹாஸ்பிட்டலுக்கு. எனக்கு வந்து சிறுநீரக மாற்று அறுவை செஞ்சுருக்குங்க. எனக்கு வந்து 1999 ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்ததுங்க. திருப்பி இங்கே வந்து கிட்னி சென்டரில் வந்து பார்க்கும்போது ராமலிங்க டாக்டர் ஒரு சில டெஸ்ட்டு ஸ்கேனில் பண்ணாருங்க. அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சிறுநீரகம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஆப்ரேஷன் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னாருங்க. அப்புறம் அந்த மாதிரி அதுக்கு உண்டான எல்லா மருத்துவ சிகிச்சை பண்ணிட்டு இருந்தேங்க. எங்கள் அம்மாவோட சிறுநீரகம் எனக்கு பிறந்ததுங்காட்டி அம்மாவோட சிறுநீரகம் எனக்கு கொடுத்தாங்க. நவம்பர் 24, 1999 எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் ஆரம்பிச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 21 நவம்பர் வந்துச்சுன்னா எனக்கு 22 வருஷம் முடியுதுங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா இருக்கிறேங்க. டாக்டர் வந்து என்ன மாதிரி மாத்திரை மருந்து கொடுக்குறாரோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஒரு மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு ஒருக்கா செக்கப் இன்னும் வந்துட்டு இருக்கிறேங்க ஹாஸ்பிட்டலுக்கு. டாக்டர் வந்து என்ன மாதிரி சொல்கிறாரோ அதை அப்படியே கடைபிடிச்சிட்டு இருக்கிறேங்க. அவர் சொல்கிறத விட ஒரு படி மேலே வந்து நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை இருந்துக்கணுங்க. டாக்டர் சொல்கிறதோட நம்ம வந்து கரெக்டாக இருந்தோன்னா எந்த பாதிப்பும் இல்லைங்க. அவர் வந்து கரெக்டாக வரும்போது மருந்து மாத்திரை இப்படி சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மருந்து மாத்திரை வந்து நம்ம கரெக்டாக சாப்பிட்றதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. 22 வருஷம் அவங்க நவம்பர் வந்து முடிய போதும் இல்லைங்களா, நல்லா இருக்குங்க. எந்த தொந்தரவும் இல்லைங்க. இது ஏதாவதுங்க சிறுநீரக மாற்று அறுவை செஞ்சுட்டவங்க, மாற்று அறுவை சிகிச்சை செய்ய போகிறவங்க யார் எந்த பயப்பட தேவையில்லைங்க. டாக்டர் வந்து கரெக்டாக வந்து இந்த பிபி ஃபாலோ பண்ண சொன்னால் அதை ஃபாலோ பண்ணிட்டு மருந்து மாதத்தில் யாருக்கு எந்த பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இப்போ நானே பாருங்க, எனக்கு வந்து 23 வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க, நல்லா இருக்கிறேங்க. நானும் வந்து திருப்பூருங்க, கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறேங்க, வேலை செய்யாமல் இல்லைங்க. திருப்பூர் வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறேங்க. வேலை செய்யக்கூடாது ஒரு சில சொல்லுவாங்க, பயப்படுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இப்போ நான் 20 வருஷம் 22 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறேங்க, நல்லா இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லைங்க. மறுபடி வந்து ஒரு சிலர்லாம் வந்து பயப்படுத்துறாங்க, சிறுநீரக மாற்று அறுவை செய்ய சொன்னால் 5 வருஷத்துல இருக்க முடியும், 10 வருஷத்துல இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இப்போ எனக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா 22 வருஷம் ஆச்சுங்க. எங்கள் சொந்தக்கார ஒரு மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 27 வருஷம் ஆச்சுங்க. இதே ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூர் கிட்னி சென்டரில் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிச்சுங்க. அவருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 27 வருஷம் ஆச்சுங்க. 27 வருஷம் அவருக்கு முடிய போகுதுங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு 5 வருஷம் முன்னாடி அவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி மற்றவங்களாம் சொல்கிறது கேட்க கூட கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க. நான் போய் திரும்ப அவர்கிட்ட தான் கேட்டேங்க, இந்த மாதிரி மாமா இப்படி இருக்குங்க அப்படின்ட்டுங்க. இல்லை அப்படி இல்லை, நீங்கள் நேராக வந்து கோயம்புத்தூர் கிட்னி சென்டர் போக பண்ணி, எனக்கு அங்கே தான் பண்ணுச்சு, நான் டாக்டர் நல்லா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்லி தான் நான் இங்கே கோயம்புத்தூர் கிட்னி சென்டருக்கு வந்தேங்க. வந்து இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 22 வருஷங்க. நம்ம மாமாவுக்கு வந்து 27 வருஷம் ஆச்சு. இன்னும் நல்லா தான் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஒரு சிலர் பயப்படுத்துறாங்க, சும்மா நான் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அதை பண்ணக்கூடாது, இப்படி ஆகி போயிடும், அப்படி ஆகி போயிடும், 5 வருஷம் தான் இருக்கும், 10 வருஷம் இருப்பாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காங்க. நானும் ஃபுல் ஹெல்த்தியாக இருக்கிறேங்க. இப்போ நான் என்னோட பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு போகிறது வரும்போது வேலை செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானாக போய் சொன்னால் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணி சொன்னால் தான் தெரிய முடியுங்க. மற்றவங்க வந்து ஒரு உனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு பேஷண்ட் மாதிரி என்னை வந்து பார்க்க முடியாது. அவ்வளோ ஹெல்த்தியாக நல்லா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறேங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருந்து வந்துங்க மாத்திரை வந்து டாக்டர் எப்படி சொல்கிறேன், கரெக்டாக வந்து காலையில் 8 மணிக்கு 9னா அதே மாதிரி நைட் 8 9 கரெக்டாக மாத்திரை 12 மணி நேரம் சாப்பிடுங்க. நம்ம சாப்பாடு ஒரு வேளை சாப்பிட்றோம் இல்லையா, அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் மாத்திரை மருந்து நம்ம கரெக்டாக சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த கட்டுப்பாடுகள் வந்துட்டுங்க. இப்போ நல்லா இருக்கிறவங்க அவங்கள பற்றி பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஒரு டிசீஸ்குள்ளே வந்து ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாத்திரை மருந்து கரெக்டாக சாப்பிடணுங்க. அதை ஃபாலோ பண்ணோம்னாவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தியாக ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, தப்புன்னு சொல்ல முடியாதுங்க. எல்லாம் நல்லா இருங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேருங்க, எனக்கு நிறைய 20 வருஷம் 22 வருஷம் 17 வருஷம் 12 வருஷம் ஆனவங்க நிறைய. நாங்கள் ஒரு குரூப்பில் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பேசிக்குவோங்க. என்னங்க கொஞ்சம் வந்து நம்ம கட்டுப்பாடு இருக்கணும், சுய கட்டுப்பாடு வேணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, ஒரு பக்கம் வெளியில் போகக்கூடாது, தோட்டத்துக்குள்ளே போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அவ்வளோதாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் நல்லா தாராளமாக இல்லைங்க, ஹெல்த்தியாக நார்மல் பர்சன் தான் வைங்க. ரொட்டீன் வாழ்க்கை தானே நமக்கு. இல்லை ஒரு கட்டுப்பாடு நம்ம வந்து ஒரு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கணும், வெளியே போகக்கூடாது வரக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நார்மல் லைஃப்ங்க, கொஞ்சம் கட்டுப்பாடு, அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹெல்த்தியாக இருக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, தப்பு இல்லைங்க. வணக்கம் சார். எல்லாரும் வந்து தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுங்க. சிறுநீரக மாற்று அறுவை செய்தவங்களும் சரிங்க, செஞ்சு போகிறவங்களும் சரிங்க, பயப்படாதீங்க. டாக்டர் வந்து பாருங்க, நல்லா டாக்டர் பார்த்துட்டு அவர் என்னென்ன சொல்கிறாரோ அவர் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவர் சொல்கிற டோனரு உங்கள் சொந்தத்துலேயே இருந்தால் இருக்கலாங்க, வெளியில் இருந்தால் இருக்கலாங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளட்டுக்கு ஓ குரூப் வந்து பி பர்சன்ட் அப்படி தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க அந்த சமயத்தில். இப்பெல்லாம் வந்துங்க வேற அதர் குரூப் கூட
இப்போ உங்களுக்கு ஓ பாசிட்டிவ்னா இன்னொரு பி பாசிட்டிவோட கிட்னியோட மேட்ச் ஆகி அந்த அளவுக்கு வந்து மருத்துவ முறை மாறிடுச்சுங்க. அது வந்து இங்கே நம்ம கோயம்புத்தூர் கிட்னி சென்டரில் பண்ணுறாங்க. பிளட் குரூப் வேறையாக இருந்தாங்க. முதல்ல வந்து ஒரு பிளட் குரூப்னு அந்த குரூப்ல பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. இப்போல்லாம் வேற குரூப் இருந்தால் கூட பண்ணுறாங்க. யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கு உண்டான மருந்து மாதிரி எல்லாம் வந்துருச்சுங்க. பட் இப்போல்லாம் வந்து இப்போ சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது இப்போல்லாம் வந்து எவ்வளவோ நவீனமாக வந்துருச்சுங்க. அன்னைக்கெல்லாம் பயப்பட்ட காலமெல்லாம் போயிருச்சுங்க. இன்னைக்கெல்லாம் சர்வ சாதாரணமாக இருக்குங்க. யாராக இருந்தாலும் பயப்படாம வாங்க, வந்து டாக்டரை பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன இருக்குதோ அதை வந்து அவர் பார்த்துட்டு கரெக்ட் பண்ணி உங்களுக்கு உள்ளான பிரச்சனை வந்து யார்கிட்ட ஒன்று என்னங்கிறத அவர் கரெக்ட் பண்ணி சரி பண்ணிடுவாருங்க. நீங்கள் ஒன்றும் பயப்பட அவசியமே இல்லைங்க. ஓகே, வணக்கங்க.